எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் யாருடையது அப்படின்னா ஏர் சைனுக்குரிய ரீடிங். நீங்கள் மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியாக இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ 2 செட் ஆஃப் பாயில்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பாயில் 1 பிங்க் கலர் ஃப்ளவர், பாயில் 2 டார்க் ப்ளூ. உங்களுக்கு எது இன்ட்யூட்டிவாக தோணுதோ அதுதான் உங்களோட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாயில் 1 போயிடலாம். பாயில் 1 இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் ஹாப்பி என்டிங், மேனிஃபெஸ்டேஷன், 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ், TikTok, warrior of the heart, best misuse of power, and final card transformation வந்திருக்குங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப் தான் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் எந்த ஏஜ் குரூப் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது. லைஃப்பில் அதாவது பாஸ்டில் நீங்கள் பார்க்காத சேலஞ்ச், ஃபேஸஸ், ஸ்ட்ரகிள்ஸ், பெயின்ஃபுல் சுச்சுவேஷனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மணி வைஸில், ரிலேஷன்ஷிப்பில், ரெஸ்பெக்ட் இஸ்யூஸ் அப்படின்னு நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா லைஃப்பில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு ஹாப்பினஸ், நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிற விஷயம், அது பொருளாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம். ஸோ சம்திங் உங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் தெரியுது, பண்ண போகிறீங்க. ஸோ ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். செப்பரேஷனில் இருக்கீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா கண்டிப்பாக சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த டைமுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கீங்க. எப்போ இந்த உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நிறைவேறும், எதை நினச்சி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த டைம் வரப்போகுது, அந்த கோல்டன் பீரியட் வரப்போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு தொந்தரவு செஞ்சவங்களாக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரப்ஷன், ஃபேமிலிக்குள்ளே ஒரு இன்ட்ரப்ஷன், இல்லை சிலருக்கு மணி வைஸ், இல்லை சொத்து ப்ராப்ளம், இல்லைனா ஹேட்டர்ஸ் சொல்லலாம், உங்களை பக்கத்தில் இருந்தே உங்களுக்கு இருக்கிற எனிமீஸ் அப்படின்னு சொல்லலாம், ஜெலஸ் பீப்புள், அவங்களால இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது உங்களை. ஸோ அதே சமயம் உங்களுடைய எனர்ஜி சில சமயம் அந்த பாஸ்ட் நினச்சி வருத்தப்படுறீங்க. ஏதோ ஒரு விஷயம், அந்த துரோகங்கள் நினச்சி, உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க சீட் பண்ண விஷயங்கள் நினச்சி, ரிலேட்டட் எனிதிங். பட் அது இன்னும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது மறுபடியும் அந்த கடந்துட்டீங்க, நிறைய கடந்துட்டீங்க. பட் இருந்தாலும் அந்த எனர்ஜி அப்படின்றது 20% அப்படின்னு சொல்லாங்க இருக்குது. அது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதனால் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு க்ரோத் தான். ஸோ இப்போ நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டிய டைம். உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய டேலண்ட்ஸ், உங்களோட லைஃப்பில் எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத இங்கே தேட வேண்டிய டைம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஒரு டைம், அதுக்குரிய ஒரு ஹாப்பி எண்ட் கிடைக்க போகுது. ஸோ இப்போ பயப்பட தேவையில்லை. நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு தைரியமாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கையில் கொண்டு வரும். ஓகே, நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் பெருசாக நடந்திருக்கு. ஸோ அதுக்குரிய ஒரு ரிட்டன், அதுக்குரிய ஒரு அந்த சிச்சுவேஷன், நீங்கள் அந்த பலம் இருக்குல்ல, அந்த கரேஜ் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதை தக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் நல்ல பீரியட். ஸோ சிலருக்கு ஒர்க்கில் ஒரு வேறு ஊர், பிரான்ச், லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு புது வீடு கட்டிட்டு போகிறதுக்கும், சொத்து வாங்குறதுக்கும், லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் முடிகிறதுக்கும் இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி ரெண்ட்
ரெண்டல் ஹவுஸ் கூட நீங்கள் போகிறதுக்கு, அதாவது வந்து வேறு வீடு சேஞ்ச் பண்ணி போகிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அது மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம்திங் ஒரு உங்களுடைய சரௌண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் முன்னாடி எதிர்பார்த்த அந்த உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்கே ஃபில்ஃபில் ஆக போகுதுங்க இந்த இனிமே. ஸோ இந்த மாதம் அப்படின்ற மாதிரி இந்த எனர்ஜி எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு இந்த இந்த மாதத்துலேருந்து ஏதோ ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது, ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்றது இங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். உங்களுக்குரிய ஒரு ரிட்டர்ன் யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஓகே பைல் 2 போயிடலாம். இந்த பைல் 2 இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. க்ரியேட்டிவிட்டி, லவ், ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 10 of cups, past life. The situation involves your past life memories, sweat lodge, come to the edge, new life, answering the call, and seize the moment, execute your plans for success, and finally easy does it அப்படின்றது வந்திருக்கு. There is no need to hurry or force things to happen, everything is occurring in perfect timing அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயல் இது. ஏன் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வைப் எனக்கு பார்க்கும்போது ஒரு மல்டி பர்சனாலிட்டி வைப் தான் எனக்கு வருது, எனர்ஜிஸ் வருது. ஓகே. ஸோ இதுலேயே வந்து ஒரு 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, ஒரு சிலருக்கு வந்து 2 கேட்டகரியும் சூட் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஹெவியாக பாதிச்சிருக்கு. அந்த சிச்சுவேஷனில் இருந்து உங்களால் வந்து ஒரு 50% மீண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு 50% இன்னும் வந்து பேலன்ஸ் லைஃப் வச்சுருக்கீங்க. பட் இப்போ வந்து ஒரு டைம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ கம்மிங் டைம் வந்து ஒரு ரெக்வயர் ஆகிற டைம், ஒரு நியூ எனர்ஜி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற டைம். ஸோ உங்களோட எனர்ஜி வந்து ஒரு பாசிட்டிவ் வேயில் கொண்டு போகிற டைம். ஸோ அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறனால எந்த யூஸும் இல்லை. ஸோ இது வந்து ரிலேட்டட் எனிதிங், அது வந்து பொருளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஹெவினஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நீங்கள் பாஸ்ட் அப்படின்றது வந்து இங்கே பாஸ்ட் சைடு இருக்குது. ஸோ அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை தாண்டி வரனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து மோர் ஸ்ட்ராங்கர் தென் பிஃபோர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு பெருசாக உங்களுடைய கரேஜ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய கார்டே நீங்கள் பார்க்குறீங்க. பேசிக்காகவே நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய ஒரு கைண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதே மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து நீங்கள் அப்படியே பத்திரமா வச்சுருக்கீங்க, ஓப்பன் அப் பண்ணலை இன்னும். அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது வந்து ஆன்சரிங் த கால், நியூ லைஃப் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்து இப்போ சில விஷயங்கள் நீங்கள் வருத்தப்படுறீங்கள, அது வந்து உங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கலாம். இல்லை அந்த சிச்சுவேஷன் வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து எட்ஜில் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அதில் வந்து எந்த ஒரு யூஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். இல்லை அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக உங்களுக்கு வந்து அது ஸ்டார்டிங் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. பட் இப்போ வர உங்களுக்கே அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றுமே இல்லையே, நம்ம பெருசாக நினச்சோமே, பட் அது வந்து ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ அது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. பட் ஆனால் அந்த பெயின் இருக்குல்ல, அந்த பெயின் வந்து ஒரு 50% இருக்குது, இன்னும் உங்களுக்கு பேலன்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பேஷன் நோக்கி போங்க.
நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இது வந்து ரிலேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. பட் இப்போ வந்து உங்களுடைய டைம் வந்து ரொம்ப நல்ல டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைம் வந்து இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு ஃப்யூச்சரில் பெரிய ஒரு ஒரு கண்டிப்பாக பெருசாக ஒரு வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே. ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஓகே. ஸோ சில விஷயங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அந்த விஷயங்கள் நீங்கள் தாண்டும் போது தான் நியூ ஒரு லைஃப்பில் வந்து ஒரு என்ட்ரி அந்த சாப்டர் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு 100% அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் கேட்டகரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, செகண்ட் கேட்டகரி பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, உங்களை பற்றி எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியாச்சும் வந்து ஒரு 50% பேலன்ஸ் வச்சுருக்காங்க. 50% வந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ பாஸ்ட் சிச்சுவேஷன்லேருந்து. ஸோ உங்களுக்கும் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் இல்லை வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சு, அதாவது அது வந்து முடிஞ்சிருச்சு, இல்லை வந்து அது வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து ஒரு 80% நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. அந்த 20% இன்னும் நீங்கள் வந்து அது பத்திரமா மிச்சம் வச்சுருக்கீங்க. அது 20% எப்படி இருக்கீங்கன்னா, அது வந்து அப்பப்போ வந்து அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுது. அந்த 100% நீங்கள் 80லேருந்து அந்த 90 போகிறதுக்கு முன்னாடியே அது வந்து டக்குன்னு குறையிறதுக்கும் அது வந்து அது பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபன்னாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சில சமயம் வந்து ஒரு அம்பி, சில சமயம் வந்து ஒரு அன்னியன், சில சமயம் வந்து அந்த ரெபம், இது வந்து முன்னாடி ரொம்ப இருந்திருக்கு உங்களுக்கு. இது அப்படியே வந்து கடந்து வந்துட்டீங்க. ஸோ இந்த 20% வந்து மறுபடியும் அந்த எனர்ஜி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது அந்த பர்சனாலிட்டியை வந்து இது பண்ணுறது பிரச்சனையாகும். ஸோ அது பார்த்துக்கோங்க, அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதுலேயே ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு வைராகியம் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வைராகியம் எப்படி இருக்குன்னா, உங்களை யாரும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்களோ, யாரும் இவங்க உங்களை சீட் பண்ணாங்களோ, துரோகங்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். ஸோ அந்த வைராகியம் வந்து இந்த இந்த பயல் சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஃபஸ்ட் கேட்டகரி இருக்கட்டும், செகண்ட் கேட்டகரி ஆகட்டும், யார் வந்து உங்கள் இது பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வந்து வாழ்ந்து காட்டணும். ஸோ லைஃப்பில் வந்து அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய மணி விஷயத்தில், உங்களுடைய தொழில் ஒர்க்கில், ஸோ அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் இருக்குது உங்களுக்கு. பேசிக்காக அந்த டீப் டவுனாக இப்போ இந்த சிச்சுவேஷன்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா, அந்த டீப் டவுன் பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி எனக்கு இப்படி தான் வருது. ஆனால் இந்த 50% இருக்கட்டும், அந்த பேலன்ஸில் வச்சுருக்கீங்க. எங்கே வந்து செகண்ட் கேட்டகரியில் வந்து 20% இருக்கணும், அது இன்னும் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதனால் வந்து சில சமயம் வந்து அந்த டவுன் எனர்ஜியில் போகிறதுனால அது வந்து அந்த வைப் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்ல டைம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, குட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து முன்னேறுவீங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.